எல்லாம் ரெடி சார். லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், பக்காவாக செட் பண்ணிட்டேன். வந்துட்டே இருக்காரா? ஓகே ஓகே சார். சார் நான் எங்கே சார் கோவப்பட போகிறேன் சார்? சார் நான் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன் சார். சத்தியமாக ஆமாம் சார், ஆமாம் சார். சரி அனுப்பிச்சி விட்ருங்க. நீயா பிபி யார் சரி வேற? அங்கெல்லாம் புதுசாக இல்லைப்பா, என்னதான் பண்ணுறது? சார் இந்த மாதிரி கேரவான் ரெடியா? யாருக்கு? எங்கள் சார் விஐபி சார் வராரு, அவருக்கு தான் கேரவான். வேற என்ன? அவருக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வைக்கணும். எங்களுக்கு சேர்த்து வாங்கி வைக்க சொல்லுவோம். இல்லை, அதான் நீங்கள் தான் வாங்கி வைக்கணும். சரிதான், தெரிஞ்சது போ. செட்டில் ஏசி இல்லையா? ஃபுல் ஏசி வேணும். ஏசி எல்லாம் போட்டால் சத்தம் வரும்பா. அதெல்லாம் தெரியாது, ஃபுல் ஏசி வேணும். அவருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு. என்ன அலர்ஜினா டாக்டர்கிட்ட போக சொல்லு. சரி, நீ என்ன எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க? நீ யாரு சார்? சொல்லுங்க சார். யார் சார்? தொழில் இருக்குங்களா? சரி சார், நான் பில்டப் பண்ணிக்கிறேன். வேலை தான் வேண்டாம் சார், நான் பார்த்துக்கிறேன். சரி ஓப்பனிங் கொடுத்துருவா. ஓப்பனிங் கொடுத்துரு. சரி, என்னப்பா கேமரா செட் பண்ணிட்டீங்களா? இல்லை ரோலிங் இருக்கா? ரோலிங். ஓகே ஓகே, சரி சார். வணக்கம் நேயர்களே. வாரந்தோறும் வித்தியாசமாக நமது சேனல் நிகழ்ச்சியில் ஒரு விஐபி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய போட்டி என்று சொல்லலாம். பெரிய தொழிலதிபர், இளம் வயதிலேயே ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட மாமேன் தொழில் வல்லுநர், ஒரு பிரபலமானவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. யார் பிச்சைக்கெல்லாம் உள்ள இருக்காரு? அவர் மேல வெளியா இருக்கிறார். என்ன தாங்க முடியல? எப்படி எப்படி நீங்க வந்த? ஒரு நிமிஷம். நீ எதுக்கு இங்க நிக்கிற? சரி, அந்த போனை வந்து அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். கால் வந்து அட்டன் பண்ண சொல்லு. ஏதாவது முக்கியமான காரணத்தை உள்ள வர சொல்லு. சரி, இந்த ஃபைனான்ஸ் டீலிங் என்னன்னு பாரு. நான் சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டியா? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, போ வெளியே போயிட்டு. சரி, எனக்கு அரை மணி நேரம் தான் டைம். ஏதாவது கேட்கறதுனா டக்குன்னு கேட்டுட்டு போயிடு, வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. சரி சார். சரி சார், எப்படி சார் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஒரு பிச்சைக்காரரை கூட்டு பிச்சைக்காரன் பேட்டி எடுத்து ஐயோ முடியல சார். பிச்சைக்காரன் உனக்கு கேவலமா தெரியுதா? கேவலமா தான் நினைக்கல. ஆனா அப்படித்தானே மனசு ஒத்துக்க மாட்டேன். அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? சார், நான் இங்க நிகழ்ச்சி தொடர்பாளராக இருக்கிறேன். சரி, சீரியல்ல நடிக்கிறேன். சரி, உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்களை வாங்கி கொடுத்தா போவியா? போங்க சார். நிர்வாகம் பண்ண திறமை இருக்கா? இருக்கு சார், எல்லாரையும் வச்சு மேனேஜ் பண்ணுவோம் சார். சரி, இந்த சேனல்ல ஒரு புதுசா ஒரு இது ஓபன் பண்ணி கொடுத்தா நீ பாத்துக்குவியா? யார் ஓபன் பண்றாங்க? ஓபன் பண்ணி கொடுத்தா பாத்துக்குவியா? பாத்துக்கிறேன் சார். பிச்சை எடுக்க போவியா? சார் என்ன சார், நானு பிச்சை எப்படி சார் தெரியுதுல்ல? பிச்சை எடுக்கிறது, பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுதுல்ல? நிர்வாகம் பண்ணிடலாம், ஒரு பிச்சைக்காரனா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் 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 கோச்சிக்காதீங்க சார். சார் கை கொடுங்க சார். குடிச்சியா? சரி சரி சரி, பரவாயில்ல. நிகழ்ச்சி உடற்படி சார். நிகழ்ச்சி நல்லபடி நடத்துங்க சார். சார், உங்க பேரு? டோல்கேட் சார். பிரமாண பேர் இருக்கு. இதுதானே எந்த பேரா? பிச்சைசாமி. பிச்சைசாமி? அது என்ன சார் பிச்சை சார்? டோல்கேட் சாமி எதுக்கு பேரை வச்சுட்டீங்க? இந்தியா லெவல்ல ஓகே, ஆனா அந்த ஃபாரின்ல அந்த வாய்ப்புல நுழைய முடியாதுங்கிறதுக்காக டோல்கேட் சாமி வச்சுக்கிட்டேன். அந்த சாமிங்கிறத சாமி வச்சுக்கிட்டேன். சரி, டோல்கேட்ல போய் பிச்சை அடிக்கிறீங்க.
அதனால டோல்கேட் சொன்னேன். இல்லை இல்லை, நான் வந்து அந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் டோல்கேட் இருக்கு பத்தியா, அது வந்து இந்த ஃபாரின் கிராமத்தில் ரொம்ப கரெக்டாக வந்தது, அதனால டோல்கேட் சாப்பிட்னு வச்சேன். அப்படியா? ஆமாம். சரி சரி சரி. சொல்லு, வேற என்ன வேணும் உனக்கு? சார், டோல்கேட் சொன்ன நல்லா பேர் வச்சிருக்கீங்க. ஆமாம். நல்லா சம்பாதிக்கிறீங்க நீ எவ்வளோ சம்பாதிக்கிற போல அதை சொல்லு. சார். நீ தான் என்ன இல்லைங்க சார், நான் தான் உங்களை கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? சார், நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன், ஒரு சீரியல் நடிக்கிறேன், எல்லாமே சேர்ந்து ஒரு 25,000 ரூபா வருது சார். இங்கே வந்து நின்னானே என் செக்யூரிட்டி ஆ 1,50,000 ரூபா பிடிமானம் போட வருஷத்துக்கா? மாசத்துக்குயா? சார், நம்பவே முடியல சார். உன்னுடைய 25,000 ரூபா எனக்கு அரை நாள் வருமானம் தெரியுமா? சார், என்ன சார் பிச்சை எடுக்கிறது இவ்வளவா? ஒரு நாளைக்கு 50,000 ரூபா கலெக்ஷன் ஆகுது. நீ எவ்வளவு நேரம் டூட்டி பார்க்குற? எங்களுக்கெல்லாம் 8 hours தான் டியூட்டி. நானே நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே 8 hours தான் பண்ணுறோம். நான் 24 மணி நேரம் டூட்டி பார்க்குறேன் தெரியுமா? 24 மணி நேரமா? எப்படி? தூங்குறப்ப கூட ஒரு டவரை விரிச்சு வச்சுட்டு படுத்துருவேன். அப்பயும் ஆன் டியூட்டி தான். சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு பண்டிகை என்ன கிடையாதா? இந்த வெள்ளிக்கிழமை, அப்புறம் இந்த ஆடி அமாவாசை, கிருத்திகை, கோயிலில் ஒரு திருவிழா, அதுலாம் எனக்கு நிறைய வருமானம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 75 தூரம் அப்பா, இவ்வளோ வருமானம் வருதா? வருதுடா சார், நீங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் என்ன சொல்ல சரிதான் சார். வச்சுக்கிறேன் சார், நல்ல வருமானம், நல்ல தொழில் இருக்குது. ஒரே ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் பரம்பரையாக பிச்சை அடிக்கிறீங்களா இல்லை இப்போ பாதியிலேருந்து பிச்சை அடிக்கிறாங்க? பாரம்பரியமா பாதியிலிருந்து பிச்சை எடுக்கிறேன். சரி சரி சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிச்சை கிடையா? அப்பா பிச்சை. ஆ இப்ப ஒருத்தர் வருமானமே வீட்டுல வைக்க முடியலன்னு வேண்டாங்க. பசங்க யூஎஸ்ல 2 கனடால இருக்கு படிக்கிறது. ஓ, எல்லாம் பொம்பளை பசங்களா? ஆம்பளை பையன் இருக்கா, பொம்பளை பிள்ளையும் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க சார்? படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து யூஎஸ்ல ஒரு பையன் படிக்கிறான், 2 கனடால படிச்சுட்டு. சரி, அவங்களுக்குலாம் எதிர்காலத்து பிச்சை எடுக்கிறது ஐடியா உண்டாமா? நல்ல வருமானம் வரும். குலத்தொழில் வேற கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பசங்க வந்து எனக்கு இஷ்டம் இல்லைங்க. சரி, நான் இப்போ ரீசெண்டாக பேப்பரில் படித்த ஒரு நியூஸ். சரி. அமெரிக்காவில் ஒரு பிச்சைக்காரம்மா 6 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க. சரி, அது அதுக்கு என்ன 6 கோடி ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்களா? இங்க இந்தியாவில் 600 கோடி சம்பாதிக்கிறோம். 600 கோடியா? ஆமா ஆமா. எப்படி சார்? வரையாடி எங்க சார்? நாங்க எங்க சங்கத்துல ஜாயின் பண்ணு. ஒரு 3 கோடி இருந்தா கொண்டு வா, நான் சங்கத்துல சேர்த்து கொடுக்குறேன். கோடி நமக்கு தெரிஞ்சதுன்னா தெருக்கோடி தான் சார். எங்க சார் எந்த கோடி? வாய வந்துடு நீ சார். நீங்க கூப்பிடுறீங்க, வர்றேன் தான். நான் 3 கோடிக்கு எங்க போறது? சரி, ஒண்ணு பண்றேன். தக்கல்ல உனக்கு புக் பண்ணி தரேன். தக்கல்ல 2.5 லட்சம் ரூபாய் நீ கட்டினா போதும். 2.5 லட்சமா? ஆமா ஆமா. உனக்கு 3 தெரு அலாட் பண்ணிடுவோம். 3 தெருவில் நீ பிச்சை எடுக்கணும். அப்படியா? சரி 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 சார். பிச்சைக்கார சார், ஒரு புள்ளி என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்தியாவில் தான் பிச்சைக்காரர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சரி. அதுலேயும் ஹைதராபாத்ல ரொம்ப நிறைய இருக்காங்க. சரி. அவங்கன்னா ஒரு 50,000 60,000 அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு. இந்த மாதிரி இப்பொழுது பிச்சைக்காரங்க நம்ம நாட்டில் இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு ஒரு பெண்ணோட கேவலம் தெரியல. அதை எப்படி சொல்ற சார்? என்ன சார், எல்லா நாட்டுக்காரங்களும் நம்ம கேவலம் தான். இந்தியா ஒரு வலிமையான நாடு, இந்தியா ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்றதுக்கு நாங்க தான் காரணம் தெரியுமா? அது எப்படி சார்? எனக்கு புரியவே இல்லை, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, பொருளாதார அடிப்படையில் கூட நாங்க தான் அதுக்கு முக்கியமான காரணம். பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்க தான் காரணம். ஆமா ஆமா. அது எப்படின்னா, நாங்க வந்து அந்த 25 பைசா 50 பைசாலாம் வாங்கக்கூடாதுன்னு எங்க சங்கத்துல இருந்து ஒரு தடை போட்டோம்.
அது என்னாச்சு, நாங்க அதை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். சரி. வாங்க மாட்டோம்னு சொன்னது இந்தியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. ஐயோ. ஆ. அது மட்டும் இல்ல, நாங்க வாங்க மாட்டோம்ங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இவங்களே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அப்ப தேவையில்லைன்னு சொல்லி அதை ஒழிச்சிட்டாங்க. காரணமே நீங்க தான் கேட்டீங்க. அது மட்டும் இல்ல, ₹1 ₹2 நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னதும் நோக்கம் நடந்தது பத்தியா, அதை நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னோம், அதுவும் ஒழிச்சாச்சு. இப்ப இந்த ₹5 ₹10 வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க சங்கத்துல இருந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். ஆ. அது இன்னும் ஒரு 3 மாசத்துல எங்க பொதுக்குழு கூடும். பொதுக்குழுவா? உங்களுக்கா? ஆமையா, பொதுக்குழுல அந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டோம்னா அந்த 5 10 நம்ம வாங்கலாம். அதுவும் வாங்கிட்டீங்க. ஆமா. பொருளாதார முன்னேற்றத்துக்கு எல்லாமே நீங்க தான் காணங்கிறீங்க. அது மட்டும் இல்லையா, நீ ஷேர்ல ஏதாவது போட்டிருக்கியா? சார் என்ன என்ன இல்ல, சொல்றீங்க? நேத்து ராத்திரி இந்தியா ஷேர் மார்க்கெட்டு நேற்று ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஒரு மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. அந்த சென்செட் வந்து 15,000 புள்ளி, சென்செட் 15,000 புள்ளி உயர்ந்திருக்கு. சார் என்ன சொல்றீங்க புரியல. சென்செட் தெரியாது. சேவிங் செக் தான் தெரியும். சென்செட் தெரியாதா? தெரியாது சார். அந்த நிப்டி ஒரு 6,000 குறைஞ்சு போச்சியா. அப்புறம் நேற்று நான் என்ன பண்ணேன், ஒரு கம்பெனியோட முக்கியமான ஷேரை நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினேன். அது உடனே அந்த கம்பெனியோட ஷேர் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. அது என்ன நிப்டி? எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த எடுபடி அதைப்படி இதைப்படி காப்படி அரைப்படி நிப்டின்னு என்ன சார்? சரி, உன் பேர்ல ஏதாவது ஷேர் இருக்கா? சார் நான் ஒண்ணுமே தெரியாதுங்கிற, நம்ம வீட்டில் ஒரு 2 மரம் சேர் இருக்கு, அதான் தெரியாது. யோ, உனக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, நிப்டி சென்செட்னா என்னன்னு தெரியாது. உன் கூட இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நான் வந்து இது பண்ண பேட்டி கொடுத்தது பேசியா? சரி, உங்களுடைய வாழ்க்கையில முதல் முறையா ஏதாவது வெளிநாட்டு பயணம்? ஓ, சுவாரஸ்யமான கேள்வி கேட்டிருக்கிறேன். அதாவது இந்தியாவில் ட்ரெயின்ல, பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்ட்ல, கோயில் எல்லாம் பிச்சை எடுத்தாச்சு. சரி, நம்ம ஒரு வித்தியாசமா புது மாதிரியா ஏதாவது பண்ணணும், நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்க சமுதாயத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளைட்ல போய். ஃப்ளைட்லயா? யோ, ஃப்ளைட்ல போயா பிச்சை எடுக்கணும்? அங்கேயுமா? ஃப்ளைட்ல அப்படி பெருசா ஒன்றும் வருமான கலெக்ஷன் இல்லை, ஆனா ஃப்ளைட்லயே பிச்சை எடுத்துக்கன்னு எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்குது. அப்படியே ஒரு 4-5 கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு திருப்பி வர்றப்ப ஷிப்ல வந்தேன். ஷிப்லயே வந்தீங்களா? ஷிப்லயே பிச்சை எடுத்து வந்தேன். அது என்னன்னா, இந்த ஃப்ளைட்ல ஷிப்லாம் முதல் தடவையா பிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கு சந்தோஷம், ஒரு பெருமையா இருந்தது. சரி, அதுக்கு இந்த இவர் முதல் தடவையா போய் ஃப்ளைட்லையும் ஷிப்லையும் பிச்சை எடுத்துட்டாருன்னு சொல்லி எங்க சங்கத்துல இருந்து ஒரு பெரிய அவார்டு கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி பல அவார்டுகள், பல விருதுகள்லாம் வாங்கியாச்சு, பல நாடுகள்லாம் போயாச்சு. சார் இந்த மாதிரி பல விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க, நிறைய எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. இதை தவிர ஏதோ பெரிய பெனிஃபிட் இருக்கா? நீ லூசுத்தனமாவே கேட்க இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிறியா? உனக்கு அறிவில்லைன்னு இங்க உட்கார வச்சிருக்கான். ஏன் என்ன பெனிஃபிட்னு கேட்கறிய? உனக்கு சுகர் இருக்கா? சார் போன வாரம் தான் செக் பண்ணேன் சார், டாக்டர் இப்பதான் சுகர் லைட்டா ஆரம்பிக்கிறது, ஜாகிரதையான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சுகர் கிடையாது. ஏன் தெரியுமா? எப்படி எப்படி? நான் ஒரு 12-15 கிலோமீட்டர் நடந்து போய் பிச்சை எடுக்கிறேன். அதனால நடக்கிறவங்களுக்கு சுகர் வராது. அது மட்டும் இல்ல, நல்லா பேசணும்யா, நல்லா பேசணும். நீ பேசுற தொழில இருக்கிற, ஆனா உனக்கு அந்த ஃப்ளோ இல்ல. நல்ல கத்தி அம்மா தாயே சுத்தமா ஐயா இப்படி அடிவயத்துல இருந்து கத்தணும். இப்படி இல்ல, இப்படி சைலண்டா கத்துறது 4 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி, மாடு கத்துற மாதிரி சொல்லு.
அம்மா தாயே பிச்சை கொடுமையா, குடும்ப கஷ்டத்துல இருக்கியா? சரியா சொல்ற அப்படிதான் அதேதான் இதேதான். சார் அதெல்லாம் பேசி எல்லாம் பத்தி கடைசியில் என்னையே பிச்சைக்கார சார். நீ தானே கேட்ட என்ன பெனிஃபிட் கேட்டீங்க. இந்த மாதிரி நாங்க அடி வயிற்றுல இருந்து 50 தடவை கத்துறோம் தினம். அப்ப எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எந்த பிச்சைக்காரனுக்காவது ஹார்ட் அட்டாக் வந்து கேள்விப்பட்டீங்களா? பிச்சைக்காரே ஆக்கிட்டேன். சரி அதென்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். உங்க பக்கத்து ஒரு பையன் வச்சுட்டு அது ஒன்றா தூக்கி போட இதெல்லாம் கேள்வி. சேனல்ல ப்ரோக்ராம் போயிருக்குன்னு பாக்குறேன். இல்லன்னா ஏடாவிடமா ஏதாவது சொல்லிடுவேன். ஆமா இது வேற சரியா பதில் சொல்லி கிழிச்சு இப்ப மட்டும் பேசுறதுக்கு போறதுன்னு சொல்லி ஒரு 2 கோல்டு பிஸ்கட் தங்க கட்டிய வாங்கி போட்டு போறேன் வீட்டுக்கு. கோல்டு பிஸ்கட்டா? என்ன விலை தெரியுமா? தெரியுமா? என்ன கேட்கிற? தெரிஞ்சுதானே வாங்கி போறேன். இன்னைக்கு கலெக்ஷன் எனக்கு ஜாஸ்தி. நான் போய் கோயில்ல ஒரு திருவிழாவா அங்க போய் உட்கார்ந்தேன். அங்க வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன். வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி கோல்டு பிஸ்கட்டை வாங்கிட்டு போறேன். அப்படியா? சரி உங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் உண்டா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் எந்த வருமானத்தை காமிக்க சொல்றேன்? இந்த ஏர் மார்ஷல் ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. இந்த சங்கரி மாவட்டம் 50 ரூபா கொடுத்தாங்க. இந்த இவங்க நம்ம நாமகிரி லட்சுமி ஒரு 30 ரூபா கொடுத்தாங்கன்னு கணக்காக எழுதி கொடுக்க முடியுமா? இல்ல பில்லு தான் கொடுக்க முடியுமா? இந்த லூசுத்தனமாவே கேள்வி கேட்கிறீங்க. நீ வா, என் கூட ஒரு வாரம் வா. நான் எங்க சம்பாதிக்கிறேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் எப்படி உழைக்கிறேன்னு உனக்கு தெரியும். சரி, நீ ஃப்ளைட்ல போயிருக்கிறியா? சார் அதெல்லாம் சத்தியமா போனதே இல்லை சார். சரி, இந்த தடவை நீ வா, எங்க கோட்டால நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பிச்சைக்கார கோட்டா இருக்கியா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா, அந்த டாக்டர் கோட்டா, சீனியர் சிட்டிசன் கோட்டாலாம் இருக்கு பத்தியா? அது மாதிரி எங்களுக்கு வந்து பிச்சைக்கார கோட்டான்னு இருக்கு. அது என்ன பெனிஃபிட்னா எங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. 25% கட்டினா போதும். அதனால அதுதான் அது நாங்க என்ன பண்றோம். இப்ப எங்க ஓல்டு மெம்பர்ஸ் சேர்ந்து ரிலாக்ஸேஷனுக்காக ஹாங்காங் பேங்காக்லாம் போறோம். நீங்க கூட ரிலாக்ஸேஷன் பண்றீங்களா? நீங்க கூட என்னையா, எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். இல்ல போறதையும் நாங்க பிச்சை எடுப்போம், அங்கேயும் பிச்சை எடுப்போம், பிச்சை எடுப்போம். அப்ப 24 மணி நேரம் டியூட்டி தான். எப்பொழுதுமே எங்களுக்கு டியூட்டி தான். ஆன் டியூட்டியில தான் எல்லாமே. சார் இது வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு, எவ்வளவு சம்பாதியம் இருக்குன்னு, எவ்வளவு வெளிநாட்டு பலன் இருக்குன்னு இது எல்லாம் சொல்லும் போது இங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க, டிவி நிகழ்ச்சியை கேட்கிறவங்க, எனக்கு எல்லாருக்குமே இந்த தொழிலுக்கு வந்துடலாமா கொஞ்சமா சார். இதை போல நானும் என்னென்னமோ கேட்டுதான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஒண்ணு இல்லை, எதையோ பார்த்து எப்படியோ பட்ட வச்சிட்டீங்க. சரி சார், நேயர்களே, இந்த அருமையான இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பெரிய தொழில் அதிபரை சந்தித்தோம். அவருடைய வரலாற்றையும் தெரிந்து கொண்டோம். இதே போல் அடுத்த வாரமும் மீண்டும் ஒரு பெரிய நபரை சந்தித்தோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அம்மா ஒரு நிமிஷம் ஏதாவது கொடுத்துட்டு போ. எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் நவநீத கிருஷ்ணன் என்ன எல்லாரும் சிரிச்சு முடிச்சிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் நவநீத கிருஷ்ணனை ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல பார்க்க முடிஞ்சது இல்லையா? இப்போ அடுத்தாப்புல அடுத்த நிகழ்ச்சிக்கு போறோம். இனிமேல நம்ம பார்க்க போறது ஒரு பெண் டிரைவ் ரகசியம் அப்படிங்கிற ஒரு டிராமா பார்க்கலாம். 13th of August Thursday அன்னைக்கு ஈவினிங் நீயும் எல்லாரையும் மாதிரி உட்காந்துட்டு அந்த கடைசியா அது என்னங்கிறது அந்த டிராமாவில் இருக்கிற சஸ்பென்ஸை
as participants of the drama நான் வந்து உங்களோட தான் சார் பார்க்கணும். So please அப்படியே தான் பண்ணிட்டாங்க. So we are actually eager to see what the end is because I honestly do not know what it is. நிஜமாவே சொல்கிற மாதிரி இந்த ட்ராமாவோட கடைசி கிளைமேக்ஸ் சீன் அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் எனக்கும் கதை எழுதின எனக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்படியே கொண்டு போகிறோம். இப்போ தான் அதை கடைசியில் பார்க்க போகிறேன். இந்த ஒரு பெண்கள் ரகசியங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் இது வந்து ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பாக்யராஜோட பத்திரிகை, டைரக்டர் பாக்யராஜோட பத்திரிகையில் போட்டியில் சிறுகதை போட்டியில் சிறப்பு பரிசு வாங்கினேன். ஆராய்ச்சிக்கு பிறகு அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த கதையை சில மாற்றங்கள் செஞ்சு, அதாவது சில கேரக்டர்ஸ்லாம் அப்போ ஒரு 2-3 கேரக்டரோட தான் எழுதியிருந்தேன். ட்ராமான்னா எங்களுக்கு ஒரு டீம் இவெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 7 பேர் நடிக்கிறவங்க தவிர அதெல்லாம் சேர்த்து. பட் அதோட மெயின் தீம் அதுதான். அதை எழுதியிருக்கேன். இந்த கதை வந்தோடனே பாக்யராஜ் சாரி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பாராட்டினார். நல்ல தீம் இது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா. ஐ திங்க் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது நாடகத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வடவள்ளி மக்கள் மன்றம் உங்களை வரவேற்கிறது. நமது சிறப்பு விருந்தினர் திரு குரு பிரசாத் அவர்களை பற்றி இப்பொழுது வடவள்ளி மக்கள் மன்ற செக்ரட்டரி திருமதி காஞ்சனா அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வடவள்ளி மக்கள் மன்றத்தின் செக்ரட்டரி ஆகிய நான் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். நமது கோயம்புத்தூருக்கு அண்மையில் வந்திருக்கிறார் சயின்டிஸ்ட் குரு பிரசாத் அவர்கள். அவர் ரொம்ப நாளைக்கு அமெரிக்காவில் இருந்தவர். நிறைய பல கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கார். நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கார். எப்படி நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு ஜிடி நாயுடு விஞ்ஞானியும் அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் கிடச்சிருக்காங்க. ரொம்ப நாள் அமெரிக்காவில் இருந்து அவர் ஏன் திரும்பி வந்தார் கோயம்புத்தூருங்கிறதுக்கு அவரே சில காரணங்கள்லாம் சொல்வார். ஏன்னா அமெரிக்காவில் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, அதுதான் உண்மை. வந்திருக்கார். இப்போ அவர் நிறைய தன்னுடைய அனுபவங்களை பற்றி பேச போகிறார். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வடவள்ளி மக்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் சில பேர் கொஞ்சம் இந்த விஞ்ஞான சயின்ஸ் சம்பந்தமாக சில கேள்விகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு பிரியப்படுறாங்க. அந்த கேள்விகள்லாம் முடிஞ்சதும் அவர் தன்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிப்பார். இப்போ நீங்கள் கேள்விகள் ஆரம்பிக்கலாம். குட் ஈவினிங் சார். நான் ராதா சங்கர் ராமன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். லைட்னிங், அதாவது மின்னல் அடித்து நிறைய பாதிப்பு ஏற்படுறதுன்னு சொல்கிறாரு. அது சாத்தியமா? மின்னல்ங்கிறது ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு மின்சாரம் தான். நம்ம வந்து இப்போ பேச்சு வழக்கில் சொன்னால் மின்சாரத்தை எலக்ட்ரிக்கல் கரண்ட் சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு கரண்ட்டு மேலே பட்டால் நம்ம ஷாக் அடித்து செத்து போயிட்டான்னு சொல்லுவோம். அதே போல் மின்னல் வந்து ஒருத்தர் தாக்கும் பொழுது அந்த இடத்துல உயிரிழப்பு இருக்கு. எப்படி மின்சாரம் வந்தது சார்? ஆதாயத்தில் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், காஸ்மிக் ரேஸ், 2 வகையான ரேஸை ஒன்று கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அது எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டாகும். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டாகி பாசிட்டிவ் மாலிக்யூல்ஸ், நெகட்டிவ் மாலிக்யூல்ஸ், 2 வகையான மாலிக்யூல்ஸ் க்ளவுட்ஸோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளவுட்ஸ், அதாவது மேகங்கள் வந்து வறண்டு ட்ரையாக இருக்கும் பொழுது எந்த வித மாற்றமும் இருக்காது. அதே மழை பெய்யறதுக்காக அது குளிர்ந்து நீர் திவலைகள், வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும்போது அந்த த்ரூ த வாட்டர் எலக்ட்ரிசிட்டி உண்டாகி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆகி ஒரு பெரிய மாபெரும் சக்தி வரும். இதுக்கு அந்த ஆதாயத்திலிருந்து மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோடு தாறுமாக ஒரு பெரிய கையெழுத்து போட்ட மாதிரி பூமியில் வந்து இறங்கும். அதைத்தான் நம்ம மின்னல்னு சொல்றது. அப்போ மின்னல் நீளம் எவ்வளோ இருக்கும் சார்? சாதாரணமாக 100 மீட்டர் தூரம் இருக்கும். அப்புறம் மின்னலை பற்றி சொல்லணும்னா ஒரு மினி மின்னல் எடுத்தாக்கா அது 5 கோடி வோல்ட் மின்சாரம் இருக்கும். அதே ஒரு மெகா மின்னல் எடுத்தீங்கன்னாக்கா 500 கோடி வோல்ட் மின்சாரம் இருக்கும். இதெல்லாம் கேட்கச்சே ரொம்ப பயமா இருக்கு சார். ஆக்சுவலி பயப்பட தேவையில்லை. அதை வந்து கடவுளை அப்படியே விட்டு வைக்கல.
மின்னல் வந்து ஆகாயத்தை கீழ்த்து கீழே வரும்போது அட்மாஸ்பியரிலிருந்து நைட்ரஜனை தனியாக பிரித்து மழை நீரோடு சேர்த்துருது. அந்த மழை நீரும் நைட்ரஜனும் சேர்ந்து பூமியில் வந்து இந்த கிராப்ஸ், அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், பயிர்கள் விளையிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறது. அது வந்து நம்ம மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் வந்து இந்த மழையும் நைட்ரஜனும் சேர்ந்த பூமியில் வந்து பயிர்கள் செழிப்பாக வளர்கிறதுக்கு அந்த சமயத்தில் மழை போது இப்படி சொல்லலாம். அதாவது பகலில் மழை பெஞ்சதுன்னா ஒரு ஃபுல் வீக்ஸ், நைட்டில் மழை பெஞ்சதுன்னா ஒரு சமைச்சுவது டின்னர். அப்படி ரொம்ப அருமையான விளக்கம். இப்பொழுது சயின்டிஸ்ட் குரு பிரசாத் அவர்களுக்கு திரு சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை போக்குவார். குரு பிரசாத் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அவருக்கு பொன்னாடை போடுறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது சயின்டிஸ்ட் திரு குரு பிரசாத் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை கூறுவார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் முதலில் டாக்டர் எல். பிரகதாஸ் சுப்பராவ் என்பவரை பற்றி பேச ஆசைப்படுறேன். அவர் வந்து ரியலாகவே போன நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் வந்து 1895 இந்தியாவில் ஆந்திராவில் பீமாவாத்திக்கிட்ட ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா வந்து ஒரு பெரிய சமஸ்கிருத பண்டிதர். அவர் வந்து இந்த டிராபிக்கல் டிசீஸ், வெப்பமண்டல நோய் சொல்கிறேன் இல்லையா, டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, அது மாதிரி ஒரு வியாதியில் இறந்து போயிட்டார். அவருடைய 2 பிரதர்ஸும் அதே நோயில் இறந்து போயிட்டார். அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு முடிவெடுத்தார். நான் நோய்களுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டார். பல வருடங்கள் கழித்து என்னுடைய அம்மாவும் அதே டிராபிக்கல் டிசீஸில் இறந்த பொழுது நானும் என்னுடைய 7 வயதில் ஒரு முக்கியமான முடிவெடுத்தேன். பிற்காலத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வரணும், இந்த மனிதர்கள் போடும் கஷ்டங்களுக்கு பல மருந்துகளை கண்டுபிடித்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நீங்கள் டாக்டர் எல். பிரகதாஸ் சுப்பராவ் பெயரை அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர் வாழ்ந்ததால் தான், அவர் கண்டுபிடித்த மருந்துகளினால்தான், எஸ்பெஷலி மெத்தோட்ரெக்சேட், அது வந்து கேன்சருக்கு கெமோதெரபியில் இப்பவும் யூஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு அவர் கண்டுபிடித்த மருந்துகள் தான் நம்மளாம் உயிர் வாழ்ந்துட்டு. ஆனால் இந்தியா வந்து அவர் மறக்கலை. அவருடைய 100வது பிறந்த நாள் போது ஸ்டாம்ப் ரிலீஸ், தபால் தலை வெளியிட்டு மரியாதை செய்யும். அவருடைய வீட்டை அருங்காட்சியகமாக, மியூசியமாக மாற்றியது. நீங்கள் எப்பொழுதாவது மெத்தோட்ரெக்சேட், ஃபோலிக் ஆசிட், டாக்ஸிசைக்ளின் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அது எல்லாம் அவரால் தான். டாக்டர் எல். பிரகதாஸ் சுப்பராவ் பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுள் சர்ச் செய்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அவருடைய மருந்தை தினமும் உபயோகிக்கும் அமெரிக்கா இன்னும் அவருடைய பெயரை முழுதாக அறியவில்லை. அதுபோலத்தான் என்னுடைய பெயரும் அங்கே நான் இருந்தால் பெரிய புகழ் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் நிறைய கண்டுபிடித்திருந்தாலும் என்னை அதிகம் பலருக்கு தெரியவில்லை. ஆகவே தான் நான் தாய்நாடு திரும்பினேன். என்னுடைய புது கண்டுபிடிப்பு வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அதை அமெரிக்கா வெளியே பேசினாலும் நான் அது என்ன என்பதை இந்தியாவுக்குத்தான் சொல்லப் போகிறேன். டெல்லி வந்ததும் என்னுடைய பிரெட்டின் பெண் மாலினி எனக்கு பிஏயாகவும் திரு செந்தில் அவர்களுக்கு உதவியாளராகவும் சேர்ந்தார். பூனை ஒன்று என்னுடைய பெண், அது எப்பொழுதுமே என்னுடைய வீட்டில் இருக்கும். கோயம்புத்தூர் நான் பிறந்த மண். ஆராய்ச்சி எனக்கு வாழ்க்கையில் ஆனதுனால
நான் கல்யாணமே செய்திருக்கிறேன். இவங்க 2 பேரும் எனக்கு ஒரு வகையில் மகனும் மாதிரி அன்பும் விசுவாசமும் கொண்டவர்கள். இதோ இங்கு அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் சுக்ரீவன் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பழக்கமானவர். டெல்லிக்கு வரும்போதெல்லாம் என்னை நேரில் வந்து சந்திப்பார். நான் கோயம்புத்தூர் வந்த நேரம் என்னுடைய ஆராய்ச்சியின் புதிய கண்டுபிடிப்பு வெளிச்சத்துக்கு வரும். அது உலக மக்களுக்கு மிகவும் பயன்படும். சீக்கிரம் அதை நான் சொல்கிற வரை ரகசியமாகவே இருக்கும். மற்றபடி இங்கு வந்துள்ளவர்கள், இந்த கூட்டம் நடைபெற ஏற்பாடு செய்துள்ளவர்கள் எல்லோருக்கும் நன்றி. மிக்க நன்றி திரு குருபிரசாத் அவர்களுக்கு. இப்பொழுது சயின்டிஸ்ட் குருபிரசாத் பற்றி ஒரு சில வார்த்தைகள் திரு சுக்ரீவன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் சுக்ரீவன். சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மற்றும் ஏஐ பற்றிய கதைகளை அதிகம் எழுதுகிற அதே சுக்ரீவன் தான். சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் கதைகளை எழுதும்போது எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் சயின்டிஸ்ட் குருசார்கிட்ட விளக்கம் கேட்பேன். அவரும் தயங்காமல் எல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு எளிமையானவர், சிறந்த உயர்ந்த மனிதர் கொண்டவர். அவருடைய புதிய கண்டுபிடிப்புக்கு உலக புகழ் வெகு சீக்கிரத்தில் கிடைக்க இருக்கின்றது. அதை இந்த மக்கள் மன்றத்தில் தெரியப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வாழ்த்துவோம். நன்றி. மிக்க நன்றி திரு சுக்ரீவன். இத்துடன் நமது வடவள்ளி மக்கள் மன்ற கூட்டம் நிறைவு பெறுகிறது. காலாவதி குரு நில்லுடா. சார் டா போட்டு பேசாதீங்க. அவர் யார் தெரியுமா? பெரிய சயின்டிஸ்ட். ஆட போமா. இவன் என் கிளாஸ்மேட். இவனுக்கு என்ன மரியாதை? இவன் அரை ட்ரவுசர் போட்டு என் கூட மாங்காய் பத்த சாப்பிட்டவன்மா. என்ன தானே பொண்ணு யார் தெரியுமா? தொண்டாமுத்தூர் முத்துப்பாண்டி. சொல்லுங்க. ஒரு காலத்துல கலாவதி டெக்ஸ்டைல்ஸ், கலாவதி ஹைப்பர் மார்க்கெட், கலாவதி சிட் ஃபண்டுன்னு ஓஹோன்னு என் அக்கா புருஷன் இருக்கட்டுங்க. அதுக்காக அவர் டீசெண்டாக சொல்லுவேன். சார் நீங்க முத்துப்பாண்டி, நான் முத்துப்பாண்டிடா. தூரத்துல இருந்து உன் பேச்ச நான் கேட்டேன். பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா என்னை மறந்துடுவியா? உன் கூட 8 கிளாஸ் படிச்சவன். நான் 8 கிளாஸ் படிச்சு உன் கூட இருந்தேன். நான் ஃபெயில் ஆகிட்டேன். நீ பாஸ் பண்ணி அந்த பக்கம் வடக்க போயிட்ட. இப்ப நான் மீட்டிங்ல தூரமா நின்று பார்த்தப்பவே நினைச்சேன், இந்த ஆளு நீ அரை ட்ரவுசர் போட்ட குருலான்னு நினைச்சேன். அது முத்துப்பாண்டியா? ஆமா ஆமா. எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கியா? உனக்கு அப்ப தெரிஞ்சனா மாங்காய் பக்கம் கொடுப்பேன்டா. அது மறந்துட்டியா? மறக்கல. சரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இருக்கியா? வேற எங்க போனது? நானு பிறந்து வந்தது இங்க. எல்லா வியாபாரமும் பண்ணி எல்லாம் பூத்துக்குச்சு. சரி, அதை விடு. நீ எங்க இருக்கிற? நானு நம்ம வடவாடியிலிருந்து கடலாடி போறோம்ல, அது வழியில ரங்கபாளையங்கிறது. ரங்கபாளையம் ஐயே, அது அத்வானமாச்சு. இப்போ அச்சுநாயக பாளையம் ஒரு இடம் இருக்கு. அங்கே நானா நாயின்னு ஒரு ஃபேஸ் ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் என்னால ஜே இருக்கும். நீங்க இருக்கிற இடம் ஒரு பொட்டல் காராச்சு. பக்கத்துல வீடு கூட அவ்வளவா இருக்காது. அங்க போய் எப்படி இருக்கீங்க? என்னுடைய ஆராய்ச்சிக்கு தனிமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் மிக குறைவா வீடுகளா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வீடா பார்த்து வாடகை எடுத்து. சரிடா, நான் எப்போ உன் வீட்டுக்கு வரட்டும்? நண்பர்னு சொல்றீங்க, அவன் நீங்க தான் முதல்ல உங்க வீடு கூப்பிடணும். அதான் இங்க பாருங்க செந்தில், இந்த ஆளோட பேச்சே சரியில்லை. நம்ம பாச மரியாதை இல்லாம மாடா போடாங்க. என்னதான் சின்ன வயசுல நான் இப்படி பேசுறது. எனக்கு என்னமோ 100 டவுட். இந்த கோயம்புத்தூர்காரே கிடையாது. கோயம்புத்தூர்காரன்னா மரியாதையா பேசுவாங்க. முத்துப்பாண்டி, நீ எப்ப வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம். ரொம்ப சந்தோஷம். மாலினி சாருக்கு என்னோட போன் நம்பர், நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துரு. நான் வரட்டுமா?
இந்தாங்க. என்னம்மா மாலினி, நீங்க 2 பேரும் அந்த குருவுக்கு ஏதோ ஆராய்ச்சிக்கு உதவுறீங்களாமே, ஏதோ ரகசியம் நானே. ஆமா, ரகசியம் தான். அதுக்கு என்ன இப்போ? அது அவரு சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவார். வாங்க சரி, நம்ம போலாம். இந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்கு. அந்த செந்தில் மோசிக்கிட்டே இருக்கான், ரொம்ப ஆனா ஒண்ணு பாத்தீங்களா, வாயை திறந்த ஆராய்ச்சி ரகசியம் வெளியில சொல்லிடுவோம், 2த்துக்கும் பயம் போகுது. போலாம் வாங்க. அடுத்த காட்சி முத்துப்பாண்டியின் வீடு. முத்துப்பாண்டி அமர்ந்திருக்கிறார், பக்கத்தில் கதிரும் வந்து அமர்கிறார். ஒரு டீ போடு. என் பேரு காலாவதி இல்ல, காலாவதி இல்ல, எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். என் பேரு காலாவதி இல்ல, கலாவதி. அதாங்க இப்போ ரீசெண்டா பண்ற எல்லா பிசினஸும் காலாவதி ஆகிடுல, அதான் வாய்க்கா அது பரவாயில்ல. ஓ நான் எல்லா பிசினஸும் பண்ணினேன், அப்புறம் போச்சு. அந்த போலீஸ்காரன் மாட்டின பத்தியா? அது ஆமா, கலாவதி சொன்னாருங்க, அப்போதான் உனக்கு ஞாபகம் வந்து நம்ம எல்லா பிஸ்னஸும் பண்ணி இப்போ சமீபத்தில் சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம் தெரியுமா, அதில் ஏமாற்றி ஊரே ஏமாற்றி நான் கேள்வி போயிட்டேன். சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு வந்தாங்க, குருன்னு ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னீங்க, அவனுக்குன்னா அது தெரியும். கதிர், அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அந்த இன்ஸ்பெக்டர் என் காலில் அடிச்சதுல என் நடையே இந்த மகாபாரதம் சகுனி மாதிரி ஆகிட்டான். சரி, அது கிடைக்க விடு. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சூரியன்னு கனடாவில் சயின்டிஸ்டா குப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவன்கிட்ட கொஞ்சம் அந்த குருவை பத்தி கேளுண்டா. அதெல்லாம் முதலே கேட்டேன். அந்த குரு இருக்கானே மண்டா ஃபுல்லாக மூளை. அப்படியா? ஆனால் நம்ம கனடா சூரிய தான் புலம்பிட்டே இருந்தான். அவனுக்கு மூளையும் கம்மியா, அதிர்ஷ்டமும் கம்மியா. ஆனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் மட்டும் அவன் உங்களை மாதிரியே இருக்கான். சரி, நீங்க அந்த குரு வந்து இந்த நேற்று பேசுறப்ப ஏதோ புது ஆராய்ச்சி நானே கவுச்சியா? கேட்டேன். அதனால ஒரே மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கான். கூகுளில் போய் பார்த்தா அது பார்த்து போயிட்டே இருக்கு. நம்ம கனடா சயின்டிஸ்ட் இருக்கானே சூரி, அவனும் சொன்னான், இந்த குரு பெரியாளா சூசைட் கண்டுபிடிச்சிருக்கானே, அது வெளியில வந்ததுன்னா உலக லெவலில் அவனுக்கு புகழ் காசெல்லாம் வாங்கி ஒரே பொருள். குரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே, எப்படியாவது அந்த நைஸாக பேசி இந்த ஆராய்ச்சி என்னன்னு கொஞ்சம் கேட்டு வைங்க. ஏன்னா நம்ம சூரிய என்ன சொன்னாங்க, மாமா மட்டும் அவர்கிட்டேருந்து ஆராய்ச்சி என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டா அவன் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன்னு சொல்லி உலக லெவலில் புகழ் காசுலாம் வாங்கிடுவான். அப்புறம் நம்ம டீலிங் படி வர காசுல 50% நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு கிரிமினல் உங்களை மாதிரி. நாளைக்கே நான் குரு வீட்டுக்கு போறேன்டா. சரி, போய் அவன்கிட்ட வந்து நைஸா அந்த ஆராய்ச்சி ரகசியம் என்னன்னு கேட்கிறேன். சின்ன வயசுல அவனுக்கு மாங்காய் பத்து வாங்கி கொடுத்துருக்கிறேன், சொல்லாம போயிடுவானா என்ன? இந்த சதி திட்டம் போடுறது, குறுக்கு வழியில போறது, இதே உங்களோட தொழிலா போச்சு. ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு 2 பேரும் கண்டிப்பா மாட்டிக்க போறீங்க. சாதாரண சதினா இல்ல, மகா சதி. மாட்டிக்கிட்ட தப்பிக்கிறதுலாம் எங்களுக்கு அல்வா. எத்தனை அனுபவம் எங்களுக்கு. போக போக உங்களுக்கே புரியும். சரி, நம்ம அப்பா குருவின் வீட்டுக்கு போகிறார். ஹாலில் செந்திலும் மாலினியும் உட்கார்ந்திருக்கிறார்கள். முத்துப்பாண்டி அந்த வீட்டுக்குள் நுழைகிறார்.
என்னம்மா என்ன இங்க என் குரு இருக்கானா? பாஸ் பிஸி போயிட்டு இந்த பூனை கழுத்துல ஏதோ மணியை கட்டி விட்டுருக்கீங்களே, அது என்னம்மா சத்தம் போடாத மணியா இருக்கு? இருக்கானா குரு? இல்ல பாஸ் பிஸிங்க, போயிட்டு அப்புறம் வாங்க. நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவரு நீங்க வரப்போறீங்கன்னு உட்காருங்க. அவருக்கு என்ன மரியாதை? அவரு நீங்க வரப்போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லையே இது வரைக்கும். அதாங்க அவரோட மீட்டிங் ஷெட்யூல் எல்லாம் எங்களுக்கு தானே முதல்ல தெரியும். இப்ப என்ன, நான் அவனுடைய ஆத்ம நண்பன். இவன் நீங்க நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸ்கூல் படிக்கிறப்ப தினம் அவனுக்கு மாங்காய் பத்து வாங்கி கொடுத்துருக்கிறேன் தெரியுமா? என்னைய போன் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்ல மாட்டான். சரி வெயிட் பண்ணுங்க. வாங்க செந்தில். செந்தில், இந்த பூனை 4 நாளா பாலை குடிக்கல, கேட் ஃபுட் போட்டோம், அப்பவும் அது சாப்பிட மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே, நம்ம பாஸோட பெட்டு, அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். எங்க இருக்குது? அப்படிங்க சாப்பாடு போட்டீங்களா? அதுக்கு ஒன்றும் பசியே இல்லைம்மா. ஆனா வாசம் தான் சொல்லணும், என்ன பிரச்சனை தெரியல. அப்படியா? இது இப்பதான் இங்க விளையாடிட்டு தான் இருக்குது. இந்த ஆளு ஒருத்தர் உள்ள வந்தாரா பார்த்து பயந்து ஓடி போயிட்டு போல இருக்கு. வாங்க, எதுக்கும் நம்ம தோட்டத்து பக்கம் போய் பூனையை தேடலாம். வாங்க. ஹலோ, டாக்டர் குருபிரசாத் பேசுறேன். யாரு? டாக்டர் சிவகுமாரா? எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நான் புதுசாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதோட டீட்டெயிலாக ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், அவ்வளோதான். மீதி டீட்டெயிலாக நான் அவனை நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். சரி வச்சா. ஓஹோ, குரு இவ்வளவு நேரம் போன்ல பேசின அந்த ஆராய்ச்சி ரகசியம் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கா? டேய் முத்து, போக விஷயம் அப்படி போகுதா? டேய் முத்துப்பாண்டி, உன் காட்டுல பண மழைதான் போ. என்ன பாச பார்க்கறேன்னு வந்து வெயிட் பண்ணாம உடனே கிளம்பிட்டீங்க? இல்லம்மா, அவன் ரொம்ப பிஸி, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நான் போறேன். இன்னொரு நாளைக்கு நான் வரேன். சரி போங்க. முத்துவும் கதிரமார்கள் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று குரு வீட்டுக்கு போனேன்னா? ஆமா, என்னாச்சு? நேற்று பார்த்து நான் வேற நம்பலாம் இருக்கேன்னா அடிச்சுட்டு பாருங்க, லக்கு 4000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆகா, அதிர்ஷ்ட காத்து வீசுகிறா. அப்போ இந்த வேலைக்கு நீதாங்க சரியான ஆளு. என்ன வேலை சொல்லுங்க? கடத்தலா, அடிதடியா, திருட்டா, கொலையேவா? நீ வேற, நேற்று குரு ரூமுக்கு போறப்ப என்னை அவன் பார்க்கல. பார்க்காம யாரோ டாக்டர் நவனி இவரு சிவகுமார்னு அவர்கிட்ட வந்து தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கான். அதை நின்று ஒட்டு கேட்டா. அப்படியா? என்ன மேட்ரு? அது ஒண்ணு இல்லடா, ஏதோ ஆராய்ச்சியா, புது கண்டுபிடிப்பான். அதுவும் இது மாதிரி யாருமே கண்டுபிடிக்கலையா. அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது சக்சஸ் வேற ஆயிடுச்சான். அத அவன் அந்த ஆராய்ச்சி விவரம் இருக்கு பார்த்தியா, அதை வந்து பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிருக்கான். பென்ட்ரைவா? அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ உலகம் போயிட்டு இருக்கு. பயங்கர பழைய டெக்னிக்கா இருக்கு. அதையும் போன்ல சொன்னாண்டா. என்னவா? இந்த கூகுள் கிளவுட் அதெல்லாம் இருக்கு பார்த்தியா, அதுல போட்டா லீக் ஆயிடும். அதனால ஓல்டு ஆனாலும் இந்த பென்ட்ரைவ் தான் சேஃபான். அது சரி, பென்ட்ரைவ எங்க வச்சிருக்காங்க? அதை அவன் போன்ல சொல்லல. அவன் என்ன சொன்னா, அந்த ஆராய்ச்சி ரகசிய ஃபார்முலா விவரத்தை பென்ட்ரைவ்ல வச்சிருக்காங்க. அத அந்த அவன் கூட இருக்காத ஒருத்தி, இந்த மாலினி, அவளுக்கு மட்டும் தெரியுமா.
அவன் வந்து போனை கட் பண்ணாம பாரு. நைஸா நாங்க நின்று கேட்டது தெரியாம வெளியே வந்துட்டேன். அப்போ அந்த பென்ட்ரைவ் ஆராய்ச்சி ரகசியம் இருக்கிற பென்ட்ரைவ் நமக்கு கிடைச்சா நம்ம கனடா சயின்டிஸ்ட் சூரி கலக்கிடுவானே. இன்னொன்னு சொன்னாண்டா, $100 மில்லியன் பணம் கிடைக்குமா தெரியுமா? 100 மில்லியனா? ஆமா. அப்போ அந்த குருவை கேட்க வேண்டிய முறையில கேட்கணும். இந்த மாலினிக்கும் தெரியும் சொன்னீங்க. ஆமா ஆமா, 2 பேரையும் ஒரு பிளான் இருக்கு, வாங்க பண்ணிடுவோம். சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்னவென்று தெரியவில்லை. இந்த நாடகத்தின் இடைவெளியில் ஒரு வார்த்தை சொல்கிறோம். நாடகம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் புக் இருக்கு, வாங்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, இந்த நாடகத்தில் அடிக்கடி வர்ற இந்த மாங்காய் பத்தை அதுவும் கொடுக்கப்படும். இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம டாக்டரோட ஃப்ரெண்டு திரு ஸ்ரீனிவாசன் அவர், டாக்டரோட நண்பர். நன்றி. அடுத்த காட்சியில் நாற்காலியில் மாலினியும் சயின்டிஸ்ட் குரு பிரசாத்தும் கையில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் கதிர்வேலி நிற்கிறான். என்ன சொல்லுகிறான் பார்க்கலாமா? நான் சயின்டிஸ்ட், பென்ட்ரைவ் எங்க இருக்கு சொல்லிடுறியா? ஏன்னா அறிவு கெட்டவனா என்னமோ காலாவதி கன்றாவின்னு ஒரு பேக்கரி திறக்கிறேன்னு சொல்லி ஒரு இன்விடேஷனை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு செந்தில் வேற இல்ல, அப்ப பார்த்து வந்துட்டேன். மயக்க மருந்து வேற 2 பேருக்கு தெளிச்சேன். இப்ப பாரு எங்கேயோ கொண்டு வந்து ஒரு அட்வான காட்டுல கட்டி வச்சிருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியடா? என்ன சிரிக்கிற? கதிரு, இந்த மாதிரி அதர்ம வழியில எதுவும் செய்யாத. அந்த பென்ட்ரைவ் வைக்கிற மேட்டரெல்லாம் சயின்டிஸ்டுகளுக்கு மட்டும்தான் புரியும். அதெல்லாம் நாங்களும் பார்த்துருவோம். எனக்கு கனடாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், சூரியன். அவனும் ஒன்னாட்டம் பெரிய சயின்டிஸ்ட் தான். அவன் அதெல்லாம் புரிஞ்சுப்பான். சயின்டிஸ்டே மரியாதையாக உயிரோடு இருக்கிறான். இந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பென்ட்ரைவ் எங்கிட்ட கொடுத்துட்டேன்னா நம்ம சூரி அதை வச்சு அவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி உனக்கு முன்னாடியே புகழ் பணம் எல்லாம் வாங்கிடுவான். அதுக்கப்புறம் எங்களுக்கு அதில் 50% காசு கிடைக்கும். சே, இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு மரியாதையாக சொல்லிட்டு பொச்சவனா இல்லையே, என்னால் உங்களுக்கு 24 hours டைம் தரேன், சரியா? அப்பப்போ இது என்ன இடம் தெரியுமா சொன்னீங்க? கண்காணாத இடம். வெள்ளையங்கிரி போகிற வழியில் நிஜமாவே கண்காணாத இடம். ஈக்காக வந்துருக்கீங்க தெரியுமா? மனா போட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்க, உயிரோடு இருக்கீங்களா, பசியில் குடிக்கிறீங்களான்னு. போனால் போட்டு அப்பப்போ ஒரு டீ காஃபி சாப்பாடு தரேன். எங்கேயாவது நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அப்புறம் முத்துப்பாண்டி மாமா பதில் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறேன்? பக்கத்து ரூமில் தான் இருப்பேன். அப்போ வந்து பார்க்குறேன். பாத்ரூம் போகணுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா போனால் போகுதுன்னு கட் அவுத்து விடுவேன். அப்புறம் நான் இங்கேயே தான் இருப்பேன், சரியா? அப்புறம் சயின்டிஸ்ட்டு அந்த மீட்டிங்கில் சொன்னேன், என்னவோ எங்கள் பொண்ணு இவன் வந்து உனக்கு பொண்ணு மாதிரின்னு. அதில் இன்னி இருக்காங்க, இவ்வளோ ஏதோ பொண்ணுன்னு சொன்னல. சயின்டிஸ்ட்டு 24 hours பென்ட்ரைவ் என்கிட்ட கொடுக்கலண்ணா. முதல்ல ரொம்ப வாய பேசுறத இவ்வளோ சதக்கு ஓட்டலிக்கு வருவேன். அப்போ நீ வந்து நியாயம் தர்மம் இந்தியா தான் முக்கியம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, போட்டலுக்கு போயிட்டே இருப்பேன். 24 hours உயிரோட இருக்கணுமா, உன் பொண்ணு உயிரோட இருக்கணுமா முடிவு பண்ணிக்கோ, சரியா? ரொம்ப துடுறேன், கட்டி போட்டிருக்கேன், ஜாக்கிரதையா இருக்கு. நான் கட்டின இடத்துல என்னையவா? சந்திக்கிறார்கள். என்ன செந்தில்? குரு சார் எங்க குரு சார எங்க போயிட்டார் குரு சார்? நான் போன் அடிச்சு பார்க்குறேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. டெல்லியில இருக்கும்போது அடிக்கடி ஆராய்ச்சி விஷயமா இமாச்சல பிரதேஷ் மேகாலயா நமக்கு ஒழுக்கமா போவாரு.
ஆனா அப்போ எப்படி இருந்தாலும் என்கிட்ட போன்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போவாரு. அதே தாங்க சார் எங்கே போனாலும் சரி என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரு. அந்த மாலினி பொண்ணையும் காணும். எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குங்க. அவங்க ரெண்டு பேருடைய செல்ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்னமோ டவுட்டாக இருக்குங்க எனக்கு. செந்தில், உனக்கு யார் மூலியாவது டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லிடு. எனக்கு அந்த முத்துப்பாண்டி அவன் வச்சுன கதை இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் டவுட்டாக இருக்கு. நான் மேட்டர் உங்களுக்கு வாங்க சொல்கிறேன். அன்னைக்கு மீட்டிங்ல கடைசியா 2 பேர் வந்தாங்களா? அவங்க 2 பேருமா? அவங்க நேம் அட்ரஸ் தெரியுமா? முத்துப்பாண்டி உட்கார்ந்திருக்கிறார். அங்கு செந்தில் அவரை பார்ப்பதற்காக வரப்போகிறார். நான் செந்தில் வந்திருக்கேன். முத்துப்பாண்டி சார், அதுவேல் சார், நான் செந்தில் வந்திருக்கேன். வாயா செந்தில், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட உன்ன மாதிரி இப்படி முகம் சுளிக்க மாட்டேயா. அன்னைக்கு நான் குரு வீட்டுக்கு வர்றப்ப எப்படி முகத்தை சுழிச்ச. சரி சரி வா உட்கார், உட்கார் வா. என்ன சாப்பிடுற? அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம சுக்குநீர் சார் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு பேட்டி கண்டு சரி கோவை மெயில் எழுதணுமா? என்னையா நீ கோவை மெயில எழுதுறதுக்கு? நான் யாரையா? நான் சாதாரண ஆளியா? உங்க பாஸ் மாதிரியா? என்ன இருந்தாலும் பெரிய சயின்டிஸ்டோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அது கரெக்ட். அவரோட ஸ்கூல் டேஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். வாங்க எழுத்தாளரு, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காலாவதி. காலாவதி 2 டீ போடு. 2 டீ இல்லைங்க, 3 போட சொல்லுங்க. ஏன்? குருபிரசாத் வந்திருக்காரு. இப்பெல்லாம் குருபிரசாத்துக்கு மாங்காய் பத்தெல்லாம் பிடிக்கிறது இல்ல, டீ தான் பிடிக்கும். குருபிரசாத்தா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அவன் எப்படி இங்க வர முடியும்? ஏயா அவன் எப்படி அங்க வர முடியும்? வந்துட்டாரே. நானு அவன் பிஸியான ஆளு, அதான் எப்படி வர முடியும்னு கேட்டேன். சார், குருபிரசாத் சார் வாங்க சார் உள்ள. உங்க ஃப்ரெண்ட் வீடு தானே, சர்ப்ரைஸா உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. உள்ள இருக்கார், வாங்க சார். வந்துட்டாரே, வாசல்ல நிக்கிறாரே. வந்துட்டாரே, வாசல்ல நிக்கிறாரே. யாரு? குருவா? டேய், நீ எப்படி இங்க? அந்த இவன் நம்ம கதிர்கிட்ட நான் போன பேசணுமே. போன பேச போலீஸ் வந்துட்டாங்க. எவ்வளவு வாட்டி சொன்னேன், சதி திட்டம் போடாதீங்க, குறுக்கு வழியில போகாதீங்க. நீ சொன்னமா சொன்ன பேச்சு கேட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போலீஸா? முத்துப்பாண்டி, நீ எத்தனை தடவை வடவள்ளி ஸ்டேஷனுக்கு வந்து நீ திரும்பவே மாட்டியா? நீ முத்துப்பாண்டி, இந்த போலீஸ் உங்களை தலைகீழா நிக்க வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி சித்திரவதை பண்ணி அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால உண்மையெல்லாம் சொல்லிடு. என்ன உண்மை? சொல்லு, உண்மையை சொல்லிடு. அதாவது குருபிரசாத் எங்க இருக்கேன்னு சொல்லிடு. உண்மையா தெரியுமா? சொல்லிடுறேன். இவரு முத்து இல்ல, இவரு குருபிரசாத் இல்ல, அவரோட ஃப்ரெண்ட் கார்த்திக், முட்டாள் முத்து. இவரு குருபிரசாதோட கசின் கார்த்திக், பாலக்காட்டுல இருக்காரு. குரு மாதிரியே இருப்பாரு இவரு. அதனால நீயும் கார்த்திக்கும் இவரும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்றதா எனக்கு தோணிச்சு. அதனால இவருக்கு தாடி ஒட்ட வச்சு குருபிரசாத் மாதிரி நடிக்கிறதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கோம். இப்ப சொல்லு, குருபிரசாத் எங்க? சொல்லிடுறேன். நானும் அந்த கதிரும் சேர்ந்து அந்த பெண்ட்ரைவுக்காக அந்த குருவையும் அந்த மாலினி இருக்கால அவளையும் நாங்க கடத்துறோம். இப்ப எங்க வச்சிருக்கீங்க அவரை? அது எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் வத்தி எடுங்க. இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. சொல்லிடுறேன். இறுதி காட்சிக்கு வந்து விட்டோம். மேடை சயின்டிஸ்ட்
செந்தில், மாலினி, எழுத்தாளர் சுக்ரீவன் அமர்ந்திருக்கிறார்கள். மாலினி, என்னாச்சு தலையில கட்டு? என்ன செந்தில், போலீஸ் அவங்கள விடுவிச்சுட்டாங்களா கேள்விப்பட்டேன். நல்ல வேலை நம்ம போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். இல்லாட்டி குரு பிரசாத் மாட்டிட்டு இருந்திருப்பாரு. தப்பிச்சிருப்பாரு எங்கேயோ. சார், நீங்க தான் சார் அந்த கதிரை வந்துட்டாரு. ஒப்படைச்சீங்க. வாங்க சார், வாங்க சார். ஹலோ, இந்த சுக்ரீவன் வந்து என்னை காணும் அப்படின்னு உடனே என்னுடைய கசின் கார்த்திகை கொடுத்து ஒரு வித்தியாசமான முறையில் யோசனை பண்ணி எழுத்தாளருங்கிறத காமிச்சார். அந்த முத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி முத்துவை போலீஸில் மாட்ட வச்சுட்டார். அப்புறம் போலீஸ் வந்து கதிரை நாங்கள் தான் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சி கதிரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மாலினி தான் பாவம், கதிரை நெற்றியில் கேறி ரத்த காயம் உண்டாக்கிட்டார். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது குரு சார். ஆனாலும் உங்க கசின் கார்த்திக் அப்படியே அச்சு அசலா உங்க மாதிரியே இருக்காரு. நல்ல சமயத்துல வந்து உதவின கார்த்திக் இன்னைக்கு இப்போ இங்க வர முடியல. அவசரவாதியா பாலக்காடுக்கு திரும்பி போயிட்டாரு. சயின்டிஸ்ட் சார், ஒண்ணு கேட்கறேன், அந்த பென்ட்ரைவ் எங்க சார் வச்சிருக்கீங்க? எங்க இருக்காரு அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற ஆராய்ச்சி ரகசியத்தை, அதாவது உங்க புதிய கண்டுபிடிப்பை எங்களுக்கு புரியுற மாதிரி விவரமா சொல்லுங்க சார். நாங்க எல்லாரும் கேட்கறதுக்கு ஆவலவும் ஆர்வமும் இருக்கோம். சொல்றேன். நேரம் வந்துருச்சு, கண்டிப்பா சொல்றேன். செந்தில், அந்த பூனை எடுத்துட்டு வா. நீங்க பார்த்தீங்கன்னா பசி பட்டினி அப்படின்னு நிறைய மக்கள் எல்லா கண்ட்ரிலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மே 28 வேர்ல்டு ஹங்கர் டே, உலக பசி தினம்னு அங்கீகாரம் பண்ணி, அதாவது எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் உண்டாகணும்னு சொல்லி அந்த நாளை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பசிங்கிறது ரொம்ப கொடுமையான நோய். அந்த பசி வந்தால் 10 பறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் எந்த நம்ம உடம்புல எந்த பார்ட்டுமே வேலை பண்ணாது. பசி வந்தால் காதை அடைக்கிறதுன்னு சொல்லுவோம். அதனால இந்த பசிக்கு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். அது தவிர இந்த மால் நியூட்ரிஷன், சரியான முறையில் சாப்பிடாத கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் விட்டமின்ஸ், இந்த ஊட்டச்சத்தை சேர்த்து ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன். அதை கண்டுபிடிச்சி அப்புறம் அது வந்து சாதாரண முறையில் இல்லாமல் மாத்திரை வடிவத்தில் கொடுத்தா எல்லாருக்கும் சாப்பிட ஏதுவாக இருக்குன்னு மாத்திரை வடிவத்திலே வந்தது. மாத்திரை வடிவத்தில் கொடுத்தாலும் எல்லாரும் வாங்குற மாதிரி அஃபோர்டபிலிட்டி, ஒரு சீப் ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ மாத்திரை வடிவில் அந்த பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கு. அது வந்து எப்படின்னாக்கா, ஒரு வாரம் நீங்கள் அந்த மாத்திரையை போட்டால் ஒரு வாரம் உங்களுக்கு பசி இருக்காது, அப்படியே இருக்கலாம். அதை முதல்ல அந்த பூனைக்கு கொடுத்து பார்த்தேன். ஆனால் தான் அந்த பூனை ஒரு வாரம் பாலும் குடிக்கல, கேட் ஃபுட்டும் சாப்பிடல, அப்படியே தெம்பாக இருந்தது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது இருந்தால் என்ன ஆகும்னு யோசனை பண்ணேன். ரிலாக்ஸ் பண்ணி யோசனை பண்ணும்போது பசி அப்படிங்கிறதுனால தான் உலகத்தை எல்லாரும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது. அது இல்லைன்னாக்கா எல்லாருமே ஒரு சோம்பேறி ஆகிடும். சோம்பேறினா முழு சோம்பேறியாக ஆகிடும். அப்புறம் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு
அவங்க மனசில் கெட்ட எண்ணங்கள் வரும், நிறைய தப்பு தண்டாக்கள் நடக்கும், கிரைம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால நான் ரொம்ப யோசனை பண்ணி அதனால அந்த ஆராய்ச்சி ரகசியத்தை பென்ட்ரைவ்ல வச்சு இந்த போர்டுகிட்ட வச்சு கவனியில கட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, பசிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். மனசுல ஏதாவது இருக்கா? சார் ரொம்ப பிரமாதம் சார். பசிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதனால உங்களுக்கு பேர், புகழ், பணம் இது எல்லாம் கிடைக்க போகுது சார். இதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார். பசிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா உலகம் ரொம்ப சோதனையாகணும்னு யோசனை பண்ணி அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த பேரு, புகழ், பணம் எதுவுமே வேண்டாம், இந்த பென் டிரைவ் இருக்கிற சீக்கிரத்தையும் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடலான்னு இருக்கேன். என்னுடைய முடிவு சரிதானே? நீங்களே சொல்லுங்க. ரொம்ப சரியான முடிவு சார், சரியான முடிவு. பென் டிரைவ் முடிஞ்சது.